அனைவருக்கும் வணக்கம். அதாவது பிடிபிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு குறித்து கிடைச்சிருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நிகழக்கூடிய அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த 410 ஆசிரியர்களுக்கான நீதிமன்ற வழக்கு 2013 டெட் தேர்ச்சி பெற்றுவிட்டு அதாவது வெயிட்டேஜ் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடியே சிபி முடித்த ஆசிரியர்கள் 410 பேர் அவங்க போட்ட கேஸ் தான். இதில் அவங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தது கோர்ட்டு. பட் கொடுக்காம அரசு தேர்வு எழுதி அதன் அடிப்படையில் போஸ்டிங் போடுறாங்க. அது பண்ணக்கூடாது, உடனே பணி நியமனத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதான் கேஸு. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ் தீர்ப்பு சொன்னது பிறகும் இப்போ மறுபடியும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ்க்கான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்தது. ஆக்சுவலாக இந்த கேஸோட விசாரணையில் இன்றைக்கி ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா ஆக்சுவலாக பணி நியமனத்தையே ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 410 பேருக்கு நீங்கள் போஸ்டிங் போட்டு அடுத்து மற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு தான் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இன்னும் வாதம் அப்படிங்கிறது முடிவடையில் நடந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நமக்கு அப்டேட் கிடைக்கும். இதுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. நடந்து முடிஞ்ச உடனே நமக்கு அப்டேட் கிடைக்கும். அப்டேட் கிடைச்சோடனே நான் அப்லோட் பண்ணுறேன்.